இந்த வீடியோல நம்ம டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். எதுக்கு இந்த டேஷ்போர்ட் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த டேட்டால நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே நமக்கு இங்க டேஷ்போர்ட்ல மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவிஷன் நம்ம கிளிக் பண்றப்ப நமக்கு டேஷ்போர்ட்ல சேஞ்சஸ் ஏற்படும். அண்ட் தென் நம்ம அங்க உள்ள டேட்டால சேல்ஸ்லயோ இல்ல வேற ஏதாச்சும் நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு இங்க சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நம்ம டேஷ்போர்ட் எதுக்காகனா, நம்ம ஈஸியா அனலைஸ் பண்றதுக்காக, ஒரு டேட்டாவை நம்ம ஈஸியா அனலைஸ் பண்றதுக்காக இந்த டேஷ்போர்ட். ஓகே, வாங்க இந்த டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் see. இப்போ நமக்கு ஒரு டேட்டாவுடைய டேபிள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேபிளை பேஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த டேபிள்ல நமக்கு என்னென்ன இருக்கு, டிவிஷன், அதோட கேட்டகரிஸ், அப்புறம் ஒவ்வொரு மந்த்லயும் நமக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, அண்ட் தென் டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குங்கிறது இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை பேஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரஃபா எல்லாத்துக்குமே தனித்தனியான இதை எடுத்து வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் டேஷ்போர்ட்ல எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப டோட்டல் சேல்ஸ் மட்டும் எவ்வளவு நடந்திருக்குங்கிறத நம்ம ரஃபா இங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே டோட்டல் சேல்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்றோம், இங்க சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இதோட டோட்டல் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, நமக்கு இந்த 0 வேணாம், ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். தென் நம்ம ஜான்வரி மந்த்துக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி தான், இதே ஃபார்மேட்ல சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டு தென் என்டர் கொடுத்தோம்னா இதோட டோட்டல் நமக்கு வந்துடும். இதே மாதிரி பிப்ரவரி அண்ட் மார்ச்சுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரஃபா எல்லாத்துக்கும் எவ்வளவு டோட்டல்ங்கிறத நம்ம தனித்தனியா எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஆக்சுவலா இப்ப நமக்கு டேட்டால எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்ப நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு டிவிஷன்லயும் நமக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, எந்தெந்த மந்த்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குங்கிறது நமக்கு தனித்தனியா தெரியணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ பிவட் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த டிவிஷன் மட்டும், இந்த ஒவ்வொரு டிவிஷன்லயும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குங்கிறதுக்காக ஒரு பிவட் டேபிள் ரெடி பண்ண போறோம். ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இன்சர்ட் டேப்ல பிவட் டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல நியூ ஒர்க் ஷீட் வேணுமா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் வேணுமான்னு கேக்குது. நம்ம எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லயே ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா நியூ ஒர்க் ஷீட்ல கூட ஒர்க் பண்ணலாம். நான் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு லொகேஷன் இங்க கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நமக்கு டிவிஷன் தேவை. ஸோ டிவிஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரோஸ்ல வச்சுக்கிறோம். தென் வேல்யூஸ்ல டோட்டல் சேல்ஸை வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு டிவிஷன்லயும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குங்கிறது நமக்கு இங்க இருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவோம். காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க ஒரு பிவட் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். பட் இதுல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு மந்த்லயும் எவ்வளவு சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஜான்வரி மந்த் டோட்டல்லையும் ஜான்வரி மந்த் ரோலையும் டோட்டல் சேல்ஸ் வேல்யூஸ்லயும் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு மந்த்லயும் நமக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குங்கிறது நம்ம எடுத்தாச்சு பிவட் டேபிள். ஸோ இதே மாதிரி நம்ம இங்க ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு டிவிஷன் தேவையில்லை, பிப்ரவரி மந்த் செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இதே மாதிரி இன்னொரு பிவட் டேபிள், இதுல நமக்கு பிப்ரவரி மந்த் வேணாம், மார்ச் மந்த் வேணும். இப்ப நம்மள்ட்ட எல்லாமே ரெடியா இருக்கு. நம்மள்ட்ட டோட்டல் சேல்ஸ் இருக்கு, அண்ட் ஒவ்வொரு மந்த்லயும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, அண்ட் அதற்கான பிவட் டேபிள் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா, இப்போ தென் என்ன பண்ண போறோம், இதுக்கு நமக்கு ஒரு சார்ட் ரெடி பண்ண போறோம். ஓகே, லைக் பை சார்ட், பார் சார்ட், இந்த மாதிரி எந்த சார்ட் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, எந்தெந்த டிவிஷன்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குங்கிறதுக்காக ஒரு சார்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நம்ம பை சார்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் டேப்ல பை சார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் டோனட் சார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ஸ்டைலா இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டோனட் சார்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல நமக்கு டைட்டில் தேவையில்லை, ஸோ டைட்டில் ரிமூவ் பண்ணிடலாம்.
டேட்டா லேபிள்ஸ் வேணும்னா நம்ம ஷோ பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ எனக்கு இந்த டேட்டா லேபிள்ஸ் வேணும், பட் இது வந்து நமக்கு வெளியே இருந்தா ஓகே, ஸோ வெளியே வச்சுக்கலாம். தென் இதுல லெஜெண்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். லெஜெண்ட் மீன்ஸ் நமக்கு இங்க டிவிஷன் காமிக்கிறது, ஸோ எனக்கு தேவையில்லை, அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நம்ம சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பை சார்ட் நம்மகிட்ட ரெடியா இருக்கு. தென் நம்ம இன்னொரு சார்ட் ரெடி பண்ண போறோம். ஜான்வரி மந்த்ல எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அதுக்கான சார்ட் ரெடி பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பார் சார்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்சர்ட் டேப்ல பார் சார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்டைல் சூஸ் பண்றேன். இதுல நமக்கு ஆக்சஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். வெர்டிகலா இருந்துச்சு, ஸோ நான் ரிமூவ் பண்ணதுனால அது போயிடுச்சு. ஸோ இது எனக்கு தேவையில்லை. தென் ஹாரிசான்டல், அதுவும் எனக்கு தேவையில்லை. ஓகே, சார்ட் டைட்டில் நமக்கு எங்க வேணுமோ வச்சுக்கலாம். எனக்கு சார்ட் டைட்டில் தேவையில்லை. தென் டேட்டா லேபிள்ஸ், அது நமக்கு எங்க வேணுமோ, இன்சைட் அண்ட் இன்சைட் பேஸ் நமக்கு எங்க வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிரிட் லைன்ஸ் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் லெஜெண்டும் எனக்கு தேவையில்லை. இப்போ ஜனவரி மந்த்துக்கு ஒரு சார்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. தென் பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு சார்ட் ரெடி பண்ண போறோம். அதே இன்சர்ட் டேப்ல இப்போ நம்ம லைன் சார்ட் ரெடி பண்ண போறோம். லைன் சார்ட் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி லைன் இருந்தா ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கிறேன். பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு சார்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். எனக்கு மார்ச் மந்த்துக்கு சார்ட் தேவையில்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்லைசர் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ எனக்கு எப்படி ஸ்லைசர் வேணும்னா, டிவிஷன்ல ஸ்லைசர் வேணும். ஸோ பிவட் டேபிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிவட் டேபிள் அனலைஸ் டேப்ல இன்சர்ட் ஸ்லைசர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு எதுல ஸ்லைசர் தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டிவிஷன் தான் ஸ்லைசர் தேவை, ஸோ டிவிஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த டிவிஷன்ல எனக்கு வந்து காலம் வந்து 2 காலம்ஸா இருந்தா போதும். ஸோ நான் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியா எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, ஒரு நியூ ஷீட் நம்ம போய்க்கலாம். இந்த நியூ ஷீட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ண போறோம். ஷேப்ஸ்ல உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் தேவையோ அந்த ஷேப்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்க போறோம். ஸோ அதே இன்சர்ட் டேப்ல ஷேப்ஸ்ல போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். இது அப்படியே நம்ம எல்லா பாக்ஸ்க்கும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் சேல்ஸ் எழுதிக்குவோம். தென் ஜனவரி, கீழே இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல நம்ம முன்னாடி இருந்த டோட்டல் சேல்ஸை நம்ம இங்க கொண்டு வர போறோம். ஸோ இங்க டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபார்முலா பார்ல ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த ஷீட்டுக்கு போயிடுவோம். இந்த ஷீட்டுக்கு போயிட்டு நம்ம டோட்டல் சேல்ஸ் எங்க இருக்கோ அந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு அந்த டோட்டல் சேல்ஸ் இங்க வந்துடும். ஓகே, நம்ம சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இதே மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, தென் நம்ம ஸ்லைசர் பாக்ஸை இந்த சைடு இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஸ்லைசர் பாக்ஸை இங்கே கொண்டு வந்துடலாம். இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இங்கே பை சார்ட் நம்ம கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ்க்கான சார்ட் கொண்டு வந்துடலாம். இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இங்கே நமக்கு ஜனவரி மந்த் சார்ட் வேணும். ஓகே, இதுக்கு பக்கத்துலேயே நம்ம பிப்ரவரி மந்த் சார்ட்டை கொண்டு வந்துடலாம். இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம எந்த டிவிஷன் செலக்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே சார்ட்ஸ் மாறும். ஸோ நமக்கு எல்லாமே வேணும், எல்லா டிவிஷனுமே வேணும்னா நம்ம கிளியர் சார்ட் கொடுத்துடலாம். ஓகே, தென் நமக்கு இங்கே டோட்டல் சேல்ஸ் அண்ட் ஒவ்வொரு மந்தோடைய எல்லா டோட்டலும் நமக்கு மாறும். நம்ம இந்த டேபிளில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த டேபிளில் இதையே காப்பி பேஸ்ட் பண்ணி நான் திரும்ப கீழே போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே மாறும். டோட்டல் சேல்ஸ் மாறும்,
அண்ட் தென் இங்கேயும் உங்களுக்கு எல்லாமே மாறி இருக்கும். ஓகே, நம்ம அங்கே டேபிளில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கேயே நமக்கு எல்லா சேஞ்சஸும் மாறும். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம அதுலேருந்து இதை நம்ம லிங்க் பண்ணியிருக்கிறதுனால இந்த டேஷ்போர்ட்லேயும் நமக்கு எல்லா சேஞ்சஸும் நடக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டு எதுக்காக அப்படின்னா நமக்கு விஷுவலைஸாக இருக்கிறதுக்கு. எல்லா டேட்டாவும் வந்து நம்ம இதில் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே நமக்கு புரிஞ்சிடாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னங்கிறது ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் என்னென்னங்கிறத நமக்கு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் அந்த டேஷ்போர்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க.